ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. இப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பரவாயில்ல அப்படின்னு படி எடுத்து வைக்க ஆரம்பித்தோம். ஒரு படி எடுத்து வச்ச உடனே இப்படி சரிஞ்சிட்டோம். ஒரேடியாக சரிவோம் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அம்மாவுக்கு அந்த பழக்கம் சுத்தமாக கிடையவே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு இதோட கையெழுத்தாங்க. ரைட் ஹேண்ட் இருக்காது, லெஃப்ட் ஹேண்ட் தான், எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் தான். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. ரொம்ப எனக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறது, போல்டாக இருக்குன்னா அவங்க மேலே இருக்க ஆத்திரம் ஃபுல்லாக என்ன பண்ணுறது அப்படி தான் காமிச்சாகணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. பண்ணாதே இப்போ எங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம வாங்கி குடிக்காத கம்முன்னு இருந்தா இவங்களுக்கும் வேஸ்ட்டும் இல்லை. 60 ரூபா அங்கே 250 ரூபா வேஸ்ட் பண்ணுறதா இங்கே 2 வாங்கி குடிச்சு போனால் முடிஞ்சிச்சு. 60 ரூபா 120 முடிஞ்சிருச்சு. அப்படின்ற சூழ்நிலையில தான் எங்கள் அப்பாவால் பெயிண்டர், எங்கள் அப்பா எல்லா இடத்துக்குமே அவுட்டரில் தொங்கணும். அங்கே கீழே பார்த்தோன்னா ஐயோ குழந்தைங்க ஞாபகம் வரும், எங்கள் அம்மா ஞாபகம் வரும். இறங்கி வேலை செஞ்சாதான் பணம், நாளைக்கு வீட்டுக்கு சாப்பாடு கூட இருக்காது. குடிச்சா அது ஒன்றும் தெரிஞ்சுக்கூடாது. நம்ம மட்டும் ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்து நம்ம பெயிண்ட் அடிச்சு கீழே இறங்கலாம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. இப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பரவாயில்ல அப்படின்னு படி எடுத்து வைக்க ஆரம்பித்தோம். ஒரு படி எடுத்து வச்ச உடனே இப்படி சரிஞ்சிட்டோம். ஒரேடியாக சரிவோம் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. கருணாபுரமே சரிஞ்சு கிடக்குது. எல்லா குடும்பமும் அழுதுட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் அவ்வளோ கதறாங்க. அதெல்லாம் பார்க்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 3 பேர் இன்றைக்கி அப்பா அம்மா இல்லாத இருப்போம். நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மாவுக்கு அந்த பழக்கம் சுத்தமாக கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவை வளர்க்கலை. எங்கள் அப்பாவுக்கும் அது பழக்கமே கிடையாது. உடனே இது எங்கள் அப்பா மும்பைக்கு, அவருக்கு ஒரு 15-16 வயசில் எங்கள் அப்பா மும்பை போயிட்டாரு. அங்கே போயிட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு தான் அங்கேயும் போனார். அங்கே போயிட்டு வேலை இந்த நசுக்கும், இரும்பில் நசுக்கும் திரும்ப அந்த ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி இடத்துல போய் இதோட கை கட்டிக்கிச்சு, கை எடுத்துடணும் அப்படின்னதுனால எங்கள் அப்பாவுக்கு இதோட கை எடுத்தாங்க. கை ரைட் ஹேண்ட் இருக்காது, லெஃப்ட் ஹேண்ட் தான், எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் தான். ரைட் ஹேண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. ரொம்ப எனக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறது, போல்டாக இருக்குன்னா அவங்க மேலே இருக்க ஆத்திரம் ஃபுல்லாக என்ன பண்ணுறது அப்படி தான் காமிச்சாகணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் இப்போ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. என்ன பண்ணுறது, பண்ணாதே இப்போ எங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். அவங்கள சொல்லி அவங்களுக்கும் சொல்ல முடியாது, நம்மளும் சொல்ல முடியாது. நம்ம வாங்கி குடிக்காத கம்முன்னு இருந்தா இவங்களுக்கும் வேஸ்ட்டும் இல்லை. 60 ரூபா அங்கே 250 ரூபா வேஸ்ட் பண்ணுறதா இங்கே 2 வாங்கி குடிச்சு போனால் முடிஞ்சிச்சு. 60 ரூபா 120 முடிஞ்சிருச்சு. அப்படின்ற சூழ்நிலையில தான் எங்கள் அப்பாவால் முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு ஒருத்தவங்களை லெஃப்ட் ஹேண்ட்னா யாராலையுமே தாங்க முடியாது. ரொம்ப எங்கள் அப்பா செமையாக ட்ராயிங் பண்ணுவார். லெஃப்ட்டில் வேறு லெவலில் பண்ணுவார் எங்கள் அப்பா. அதனால் பெயிண்டர், எங்கள் அப்பா எல்லாருமே எங்கள் அப்பாவை தான் கூப்பிடுவாங்க, வாங்க பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு. எங்கள் அப்பா அப்புறம் லெஃப்ட்டே அப்புறம் ஃபுல்லாக இதுவுமே எங்கள் அப்பாவுக்கு லெஃப்ட் தான் பழகிடுச்சு. அதனால் அந்த பெயின் ரொம்ப தூக்க முடியாது. அவுட்டரில் தொங்கணும். அங்கே கீழே பார்த்தோன்னா ஐயோ குழந்தைங்க ஞாபகம் வரும், எங்கள் அம்மா ஞாபகம் வரும். கீழே எவ்வளோ பெரிய மாடியாக இருந்தாலும் எங்கள் அப்பா தான் தொங்க விடுவாங்க. ஏன்னா தைரியமாக இருக்கணும்ல. அப்போ இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா பணம், நாளைக்கு வீட்டுக்கு சாப்பாடு கூட இருக்காது. அந்த அளவுக்கு கீழே பார்த்தாலே பயம் இருக்கும். குடிச்சா அது ஒன்றும் தெரிஞ்சுக்கூடாது. நம்ம மட்டும் ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்து நம்ம பெயிண்ட் அடிச்சு கீழே இறங்கலாம். அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு அந்த குடி பழக்கமெல்லாம் இருக்காது. எங்கள் அப்பாவுக்கு அந்த பழக்கமும்